நாம இதுவரை பரமாத்மாவை பத்தி நமக்குள்ள இருந்த நம்பிக்கைகளை பரிசீலித்து பார்த்தோம். இப்ப நாம பரமாத்மாவை பற்றிய சரியான அறிமுகத்தை தெரிஞ்சுக்குவோம். இந்த அறிமுகம் கூட சுயம் பரமாத்மாவே தன்னை பற்றி தெரிவித்த விஷயங்கள் தான். அவர் முதல்ல நம்மை பற்றிய அறிமுகத்தை, அதாவது நாம் அனைவரும் அழியக்கூடிய இந்த உடல் கிடையாது, அழியாத ஆத்மாங்கிறத எவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நாம் ஆத்மா, அவர் பரம் ஆத்மா. அப்படின்னா அவரும் ஒரு ஆத்மாதான். எப்படி ஒரு விலங்கின் தந்தை அந்த குட்டி விலங்கு எப்படி இருக்குமோ அப்படியே தானே இருக்கும். ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மனிதரின் தந்தை அந்த மனிதரை போலத்தானே இருப்பார். அப்போ ஆத்மாவின் தந்தை எப்படி இருப்பார்? ஆத்மாவை போலத்தானே இருப்பார். ஸோ பரம ஆத்மாவும் ஒரு ஆத்மாதான். ஆத்மா எப்படி ஒளியா இருக்கிறதோ பரம ஆத்மாவும் ஒளியாக இருக்கிறார். ஆன்மீக ஒளி. அவரும் ஆத்மாதான். ஆனால் ஏன் பரம ஆத்மா? ஏன்னா குணங்களில் சக்திகளில் அவர் சுப்ரீமாக இருக்கிறார். அதனால் பரமாத்மா.